வரலாற்றை பார்க்கலாம். ஒரு காலத்தில் மதுரையை கூன்பாண்டியன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அப்பொழுது சமணர் ஆதிக்கம் ஓங்கி இருந்த காலமாகும். மன்னனும் சமணர்கள் சொன்ன பொய்மொழிகளை அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உண்மை என்று நம்பி சைவம் துறந்து சமணத்தை பின்பற்றினான். அவன் ஒரு சமண மதத்தை பின்பற்றும் மன்னன் ஆகிவிட்டான். ஆனால் அவரது மனைவி மங்கையர்க்கரசி சோழ நாட்டு மன்னனின் மகள். அவள் இயற்பெயர் மானி, சோழ நாட்டு மன்னனின் மகள். அவரும் அமைச்சர் குலச்சிறை நாயனார். இவங்க 2 பேரும் சைவத்தை தழைத்து வைக்க வேண்டும்னு ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மன்னனுக்கு மனசை மாற்றி நம்ம எப்படியாவது அவரை இந்த தவறான கொள்கையிலிருந்து திருத்தலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் திருமறைக்காடு அப்படிங்கக்கூடிய இடத்துல சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் இருவரும் வந்தது இவங்க கேள்விப்பட்டாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியும், ஏன்னா சம்பந்த பெருமான் 3 வயதிலேயே இறைவனை தரிசித்து உமா அம்மையிடம் ஞானப்பால் குடித்த ஒரு சிறுவன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சிறுவன் நமது நாட்டுக்கு வந்தால் இந்த மன்னரும் நல்ல அவருடைய தவறான கொள்கைகளை மாற்றி நல்ல கொள்கைக்கு வருவார் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் எப்படியாவது அவரை அங்கிருந்து வரவைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சு அங்குள்ள ஏவலாட்கள், பணியாட்கள் எல்லாம் காவலர்களை அனுப்பி சம்பந்த பெருமானை மதுரைக்கு வரும்படியாக வேண்டிக் கொண்டு அழைக்கிறார். அவர் எங்கே போனார்? திருமறைக்காடுக்காக்கும் அவர் இருக்கிறார். இந்த இவர்களும் அங்கே போகிறார்கள். அப்போ உடன் இருப்பவர் திருநாவுக்கரசர். அவர் என்ன சொல்கிறார்? இந்த நேரத்தில் நமக்கு நாளும் கோளும் சரியாக இல்லை. இந்த நேரத்தில் நாம் போனால் சமணர்களால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும். ஆகவே இந்த நேரம் போவதற்கு சரியான நேரம் இல்லை என்று சொல்வார். சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறார்? நாம் இறைவனின் அடியாட்கள், நமக்கு எதற்கு நாளும் கோளும்? சிவன் தான் நம் மனதில் எப்பொழுதுமே இருக்கிறாரே. இவரை நினைத்து கொண்டு போகும்போது எந்த நாளாலையும் எந்த கோளாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பாட்டு பாடுறார்? வேயுறு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற பாடலை பாடுகிறார். அப்போ அதன் சந்தர்ப்பம் நாம் எல்லாரும் பாடியிருப்போம். இந்த வேயுறு தோழிப்பங்கன் பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதனுடைய சந்தர்ப்பத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நாளும் கோளும் எதுவும் நம்மை செய்து விடாது, ஏனென்றால் இறைவன் அருள் நமக்கு இருக்கிறது அப்படியே சொல்லியிருக்கிறார். சரியாகவே அவரை மதுரைக்கு அழைத்து வர்றதுக்கு சம்பந்த பெருமான் சிறப்பு உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதனால் நான் சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன். அவர் சீர்காழியில் பிறந்தவர். 3 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அப்பா குளத்தில் குளித்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு காணவில்லை என்பதனால இவர் என்ன செய்கிறார்? அம்மே அப்பா என்று கோபுரத்தை நோக்கி அழும்போது சிவனும் பார்வதியுமாக காட்சி தந்து பார்வதி அம்மை அவருக்கு ஞானப்பால் கொடுத்த ஒரு சிறுவன். அந்த கதை தெரியாதவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் அவர் சம்பந்த பெருமான் இறைவனின் ஒரு புதல்வன் போன்ற ஒரு உறவு உள்ளவர். அவர் இந்த அவரை பார்த்து என்ன செய்கிறார்? இறைவனை பார்த்து தோடுடைய செவியன் என்ற பாடலை அவர் அங்கு பாடுகிறார். தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடி இறைவனை பாடிவிட்டு தான் வருகிறார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தேவார பாடலில் முதல் பாடலாக நாம் கருதுவது தோடுடைய செவியன் என்ற பாடல் தான். அதை பாடியவர் சம்பந்த பெருமான். அவர் பாடிய தருணம் சீர்காழியில். அதற்கு பிறகுதான் இந்த வேயுறு தோழிப்பங்கன் பாடலையும் பாடிவிட்டு இங்கே மதுரைக்கு வருகிறார். மதுரை எல்லை அடைந்த போதே இவருக்கு 4 கோபுரங்களை பார்க்கிறார். அப்போ இது அவருக்கு தெரியும், மதுரை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கும் இடம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே, வானளாவாக இருந்த கோபுரத்தை பார்த்தோன்னே அவர் என்ன சொல்கிறார்? இந்த கோயிலில் தானே மங்கையர்க்கரசியும், அதாவது பாண்டிமாதேவியும் குலச்சிறை நாயனாரும் தினமும் இறைவனும் தொழுது வணங்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தவுடன் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்ற பதியத்தை அங்கு பாடுகிறார். இதை கேட்டு மங்கையர்க்கரசியும் குலச்சிறையினர் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சம்பந்த பெருமானுக்கும் அடியாட்களுக்கும் ஒரு மடத்தை காண்பித்து நல்ல ஒரு மடத்தில் அவர்களெல்லாம் தங்க வைக்க எல்லா வசதிகளும் செய்துவிட்டு போகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் சமணர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சம்பந்த பெருமான் இங்கே வந்தால் நமக்கு ஆபத்து, மன்னனுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு இல்லாமக்கி மன்னவனை நல்ல வழியில் செலுத்திவிட்டால் நம்மால் இங்கு இருக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடனே மன்னரிடம் சென்று, இப்படி ஒரு சிறுவன் வந்திருக்கிறான், அவனை நம்ம எப்படியாவது துரத்த வேண்டும், இல்லை என்றால் நம்மளோட சமண மதத்துக்கே ஒரு ஆபத்தான ஆக்கி விடுவான் என்று சொல்லி அவரிடம் அனுமதி பெற்று என்ன செய்கிறார்கள்? இந்த மடத்துக்கு தீ வைக்கிறார்கள். உண்மையில் மடத்துக்கு அவர்கள் தீ வைக்கவில்லை. முதலில் மந்திரங்களை சொல்லி பார்த்து அதை தீ வைக்க முயல்கிறார்கள். ஆனால் அந்த மடத்தில் என்ன ஒலித்து கொண்டிருக்கிறது? தேவார பாடல்கள், சிவசிவ என்ற நமசிவாயனுடைய ஒலிகள் ஒலித்து கொண்டிருப்பதனால் அந்த மந்திர வார்த்தைகளால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே இவர்கள் தீயாகவே வைத்து விட்டார்கள். அந்த தீ வைத்தவுடன் ஒரு பகுதி
அதாவது சம்பந்த பெருமானின் அடியாட்கள் தங்கி இருந்த ஒரு பகுதியில் தீ வந்தது. அடியாட்கள் ஓடி சென்று சிஷ்யர்கள் சென்று சம்பந்த பெருமான் இப்படி சொல்கிறார், இப்படி நம் மடத்துக்கு தீ வைத்திருக்கிறாள். சம்பந்தமான ரொம்ப வருத்தம், என்னை அழிப்பதற்காக என்னுடைய அடியாட்களுக்கும் இந்த துன்பத்தை கொடுக்க ஆணையிட்ட மன்னனுக்கு இந்த வெப்பு நோய் அவரையே சென்று அடைய வேண்டும் என்று செய்யனே திரு ஆலவாய் மேவிய என்ற ஒரு பாடலை, அதுதான் போன வாரம் பாடணும். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே என்று பாடல் பாடி இந்த வெப்பம் அரசனுக்கு போய் வெப்பு நோயாக மாற வேண்டும் என்று பாடுகிறார். அரசனுக்கு வெப்பு நோய் வந்து விடுகிறது. சமணர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தெரிந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இனி இந்த இன்றைய பாடலின் கதை இனிமேல் தான் வருகிறது, கேட்டுக்கொள்ளுங்கள். சமணர்கள் அரசனுக்கு வெப்பு நோயை திருக்கும் பொருட்டு அவர்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். பீலி, சமணர்கள் பொதுவாக பீலி வைத்து தான், பீலின்னு மயில் பீலி இருக்கும், அதை வைத்து தான் அவர்கள் தடவி கொண்டிருப்பார்கள். அதை தடவுகிறார்கள், எல்லாமும் மந்திரங்கள் சொல்கிறார்கள். எதுவும் அங்கு எடுபடவில்லை. இவர்கள் மந்திரங்கள் சொல்ல மயில் பீலி வச்சு தடவ வெப்பு நோய் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மன்னவனுக்கு பொறுக்க முடியவில்லை. இவர்களை இப்படி வைத்து கொண்டிருந்தால் முடியாது, நீங்கள் போங்கள், வெளியே போங்கள், உங்களால் என்னுடைய வெப்பு நோயை திருக்க முடியாது என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். அப்போது இந்த தருணம் பார்த்து பாண்டிமாதேவியும் குலச்சிறை நாயனாரும் சீர்காழியிலிருந்து ஒரு சிறுவன் வந்திருக்கிறார். ஒருவேளை அவர் வந்தால், ஒருவேளை என்று அவர்கள் சொல்லவில்லை, அவர் வந்தால் உங்களுக்கு இந்த வெப்பு நோயை திருக்கும் ஆற்றல் அவருக்கு இருக்கிறது, அவரை வேணால் அழைக்கலாமா என்று கேட்கிறார். மன்னனுக்கு இருந்த நிலைமையில் யார் வந்தாலும் தனது வெப்பு நோய் குணமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே இருக்கிறார். உடனே நீங்கள் வர வேண்டும் சொல்லி வரவழைக்க என்று சொல்கிறார். இவர்கள் 2 பேரும், யார், அரசியும் குலச்சிறை நாயனாரும் சம்பந்த பெருமானிடம் சென்று இந்த தகவலை சொல்கிறார்கள். தகவலை சொன்னவுடன் சம்பந்த பெருமான் அதற்காக தானே வந்திருக்கிறார், அவர் நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாராகிறார். அப்போது அரசியும் குலச்சிறை நாயனார் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து விட்டார்கள். ஆனால் அவர் கேட்கிறார், மங்கையர்க்கரசி கேட்கிறார், நீங்கள் அரண்மனைக்கு வந்து சமணர்களை வென்று மன்னனது உயிரையும் காப்பாற்றி தர வேண்டும், அப்படிதான் எங்களுக்கும் நல்ல நிலைமை கிடைக்கும் என்று கேட்கும்போது சம்பந்த பெருமான், நீங்கள் மகிழும்படியாக சமணர்களை வென்று அரசனின் நோயை தீர்த்து தருவேன் என்று அவர்களிடம் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஆவதும் அழிவதும் எல்லாம் இறைவன் செயல், ஆதலின் சமணரை வெல்வதற்கு கடவுள் திருவுள்ளம் வேண்டும் என்பதால் தொண்டர்களோடு திரு ஆலவாய் சென்று ஒரு பதியத்தை பாடுகிறார். இன்று நாம் பாடப்போகும் பதியம் அதுதான். இந்த நேரத்தில் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும், சம்பந்த பெருமான் நிறைய அதிசயங்கள் செய்திருக்கிறார். இன்னும் வரும் வாரங்களில் நம்ம நிறைய பார்க்கலாம், என்ன அதிசயம் செய்கிறார், எப்படியெல்லாம் செய்தார் என்றது. ஆனால் அவரது ஒரே ஒரு செய்வதற்காக என்ன செய்கிறார் என்றால் இறைவனின் சரணடைகிறார். சிவபெருமானை சரணடைந்து, நான் இப்படி ஒரு செயலை செய்ய போகிறேன், ஒரு அருள் எனக்கு கிடைக்க வேண்டும், நீ அருள் செய்தால்தான் அது எனக்கு பெருமையாக இருக்கும், உனக்கும் பெருமையாக இருக்கும் என்று தான் அவர் இறைவனிடம் சொல்கிறார். இறைவன் தான் என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர், எனக்கு எல்லாம் முடியும் என்று அந்த ஒரு நிலைமையில் அவர் போகவில்லை. ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இறைவனை வணங்கி தொழுது விட்டு தான் அவர் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறார். இனி வரும் பாடல்களையும் வகுப்புகளிலும் பார்த்தால் அப்படி தான் வரும். ஒவ்வொரு காரியம் அவர் செய்கிறார். ஆனால் எல்லாம் முதலில் போன வாரம் செய்த, போன தடவை செய்து, எந்த தடவையும் செய்து அப்படி என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஒவ்வொரு தடவையும் இறைவனை வணங்கிவிட்டு தான் இவர் செய்கிறார். ஆகவே நாமும் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு காரியமும் செய்வதாக இருந்தால் முதலில் இறைவனை வணங்கி இந்த காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும். ஒரு வியாபாரம், பிஸ்னஸ் செய்கிறாங்க, அவங்கள என்ன செய்ய வேண்டும்? இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும்னா இறைவனை வணங்க வேண்டும். ஒரு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் படிப்பெல்லாம் கல்வி அறிவு கிடைக்கிறதுக்கு நீதான் அருள் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி வேண்டி பாட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பதியத்தை தான் நாம் இன்று பாடப்போகிறோம். ஆகவே சம்பந்த பெருமானை பொறுத்தவரை வெற்றியும் தோல்வியும் இறைவனிடம்தான் சமர்ப்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும், இறைவன் தான் வெற்றியும் தர வேண்டும், தோல்வியும் தருவது அவர். ஆனால் சம்பந்த பெருமானின் வார்த்தைகளும் அவர் பாடிய பதியத்திற்கும் நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும், தோல்வி கிடைக்காது. ஏன்னா இறைவன் அப்படி ஒரு தோல்வியை அவருக்கு கொடுக்க மாட்டார். ஆனாலும் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால், ஞாலம் நின் புகழே வேண்டும். அதாவது நான் தோற்றால் நான் வருத்தப்படவில்லை, ஆனால் இறைவனின் புகழ் குறைந்து விடுமே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது என்பது இந்த பாடலின் வரிகளில் வருகிறது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். இறைவனுக்கு ஒரு சின்ன புகழில் சின்ன குறை வந்துவிடக்கூடாது என்பதே சம்பந்த பெருமான் மிக அருமையாக தெளிவாக சொல்கிறார். அதை நம்ம பார்க்க வேண்டும். அது இறைவன் புகழ் எல்லாராலும் பேசப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சம்பந்த பெருமான் என்றும் இருக்கிறது. ஆகவே
இந்த பாடல் பாடும்போது நாம் இறைவனை வேண்டி, இறைவனின் அருள் வேண்டி, ஒவ்வொரு செயலும் காரியங்களும், பிஸ்னஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், ஒரு வீடு கட்டுவதற்காகட்டும், எந்த நேரம் ஆனாலும் இறைவனை தொழுது விட்டு ஒரு காரியம் செய்தால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பாடலை பாட வேண்டும். இந்த பாடல் 3ஆம் திருமுறையில் 108வது பாடல்.